ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க செட் எக்ஸாமினேஷனை பற்றி. இப்போ நேற்று வந்து வரிசையாக செட் எக்ஸாமினேஷனை ஏற்கனவே மனோன்மணி சுந்தரராஜன் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை டேக் ஓவர் பண்ணி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருந்தாங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 01/2024 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செட் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அதுக்கான டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் சொன்னது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து அன்னையிலேருந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்தாங்க. அதேமாதிரி 30th ஏப்ரல் 2024 லாஸ்ட் இயர் அதை நடத்தி ஆன்லைன் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதாகவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 6, 7, 8, 9 நேற்றோட மார்ச் 9 தேதி முடியுது. இந்த 4 நாளில் முடிக்கிறதா சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனோன்மணி சுந்தரராஜன் யூனிவர்சிட்டி இல்லாமல் இனிமேல் வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் டிஆர்பி இனிமேல் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா February 14 அன்றைக்கி வந்து ப்ரெஸ் நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவு. அது என்னென்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மாநில தகுதி தேர்வு 2024 மனோன்மணி சுந்தரராஜன் யூனிவர்சிட்டி அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அரசாணை 277 பேருக்கு உயர்கல்வித்துறை 17/12/2024 படி மாநில தகுதி தேர்வினை ஆசிரியர் தேர்வு மாநிலம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அடிப்படையில் தகுதி தேர்வு வருகிற மார்ச் 6, 7, 8, 9 தேதியில் நடைபெறும் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமாக நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதை சொன்ன தேதிக்கும் இந்த தேர்வு நடந்ததுக்கான தேதியும் நீங்கள் வந்து முதல்ல நான் ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். இதோட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். தேர்வுக்கான நுழைவு சீட்டு ஹால் டிக்கெட் வந்து நான் உங்களுக்கு வந்து விரைவாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை February 14 சொல்லியிருக்காங்க. February 14 எக்ஸாமுக்கு சரியாக ஒரு மாதம் கூட கிடையாது. சரிங்களா, ஒரு மாதம் கூட கிடையாது. இங்கே 6, 16, 22 நாளில் எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. வேர்க்குரிய இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் தேதியிலேருந்து 7 நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் www.trtn.gov.in அப்படிங்கிறதுல சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ ஸ்பீடாக சொல்லப்போனால் 22 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்க. நேத்தோட எக்ஸாம் மார்ச் 9 6, 7, 8, 9 நேத்தோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கான கட் ஆஃப் இது வந்து என்னைக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக இதை எப்படி பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுங்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரை தட்டினா போதும் மீடியன் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் சேலஞ்சுக்கு எத்தனை பேருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே பெனலைஸ் பண்ணி அவங்க வந்து டென்டேட்டிவாக ஒரு சீக்கிரமாக எத்தனை பேருக்கு இது கட் ஆஃப் கொடுக்குறது, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கொடுக்கலாம், அதுமாதிரி வந்து சேனலைஸ் பண்ணிவிட்டு இதுங்களுக்கு வந்து முதல்ல ஆன்சர் கீ கரெக்டாக இருக்காங்கிறத முதல்ல சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன்சர் கீயை டென்டேட்டிவாக இனிமேல் விடுவாங்க. நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏதாவது தவறுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் டைம் கொடுப்பாங்க. எக்ஸாம் நேரத்தோடு முடிஞ்சிருச்சுன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் 9 முடிஞ்சிருக்கு. மார்ச் 9 மார்ச் 15, 18 தேதிக்குள்ளே ஆன்சரை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி அதுக்கும் வந்து ஒரு 4 நாள் 5 நாளுக்குள்ளேயே டைம் மொத்தம் முடிச்சிருவாங்க. ஏன்னா எக்ஸாம் ஏற்கனவே லேட்டுங்கிறதுனால செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீடாக முடிஞ்சதோட அந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுக்கான ரிசல்ட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். ஏன்னா இதே பேசிஸ் ஆஃப் எக்ஸாம் வச்சு தான் வந்து 2 விஷயத்தை இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 2 விஷயத்தில் முதன்மையான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணோட தேதியோடு சேர்த்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டையும் ஏற்கனவே பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமினேஷனுக்கு 01/2024 போட்டு 02/2024 இதுக்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. டிஆர்பியோட அடுத்த டார்கெட் நம்பர் 2ல் இருக்கிறது இதுதான். அதே மாதிரி தேதிக்கான இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக வந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே சேர்த்து முடிச்சுட்டு 4/8/2024 அன்றைக்கி எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டென்டேட்டிவாக. அந்த தேதியில் ஆர்ட்ஸ் டிஆர்பியை சரியாக நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது. அது மாதிரி தொழில்நுட்ப தோழர் காரணமாக சில விஷயங்கள் காரணமாக இதை நடத்த முடியவில்லை அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருந்தாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க செட் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க சப்போஸ் அதை பாஸ் பண்ணும் பட்சத்தில் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழலில் இருக்கும்போது எல்லாமே ஆர்ட்ஸ் டிஆர்பியில் உள்ளவங்களுக்கும் அதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் போட்ட அப்ளிகேஷனை இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நீங்கள் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கடுத்து இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் அதில் குவாலிஃபை இருந்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூ இதில் கூப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும், சப்போஸ் நீங்கள் அதில் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டு நீங்கள் வேலைக்கும் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பியில் இந்த இதில் கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கப்பட்டதுக்கான காரணம் செட் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு தான் நடத்தப்படும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. நேத்தோட செட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு அறிவிக்கை கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், லா காலேஜ்
ஸோ லா காலேஜில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதுக்கூட டேட் வந்து இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 31 மார்ச் 3 இது வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வருஷம் சொல்லியிருந்தாங்க. அந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தேதி வந்து 11/5/2025 வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க அப்ளிகேஷனோட ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இதில் வந்து இதுலேயும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து மார்ச் இதோட சேர்த்து நீங்கள் வந்து செட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறவங்க இதையும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக மொத்தத்தில் செட் எக்ஸாமினேஷன் தான் மையப்புள்ளியாக வச்சு இது நகர்த்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செட் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இந்த 4 நாளில் நடந்த எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு யாரும் சொல்லலை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யாரும் சொல்லலை. எல்லாருமே மாடரேட்டாக கொஷின் வந்து டஃப்னு சொல்ல முடியாது, இல்லை ஈஸின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு மாடரேட் லெவலில் இருக்கிறதுனால எல்லாரோட கொஷினும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எல்லோரும் வந்து ஒரு 50 to 40 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும். இதோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் சட்டக்கல்லூரிக்கு இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் பணிகளின்படி 3/3/2025 அந்த தேதியோட விண்ணப்பங்கள் முடிகிற கடைசி தேதி வந்து நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து மார்ச் 18 வரைக்கும் டைம் இருக்குது. மாலை 5 மணி வரை அதுக்கான நீட்டிப்பிக்கப்படுகிறதான தேதிகள் அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. இது வந்து லா காலேஜுக்கான டிஆர்பி, இதையும் வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் டிஆர்பி தான் நடத்த இருக்குது. ஸோ இதுக்கான தேதி வந்து 3ஆம் தேதியிலேருந்து 18/3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. செட் எக்ஸாமினேஷன் எழுதினவங்க யாரெல்லாம் பாஸ் பண்ணிவிடுவாங்கிற நம்பிக்கையும், அதே மாதிரி வந்து யாரெல்லாம் அதை அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதோட அப்ளிகேஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக வந்து டஃபாகவும் இல்லை ஈஸியாகவும் இல்லை அப்படின்னா ஆவரேஜாக வந்து எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு 50% இருக்கணும் இல்லையா. நார்மலாக வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஆர்பியில் ஏற்கனவே நார்மலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 90 மார்க்கும், அது மாதிரி பிடபிள்யூடிக்கு 82 அண்ட் அதர் தென் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அப்படிங்கிறது 82 மார்க்குன்னு இதை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. பிஜிடிஆர்பி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆல் கேட்டகரிஸ் வந்து 50% இருக்கணும், எஸ்சி எஸ்சிஏ 45% இருக்கலாம், எஸ்டி 40% இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மார்க்ஸ் டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. நேற்று நீங்கள் எழுதின எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா மேஜரில் வந்து 100 கொஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின், மொத்தம் 150 கொஷின்ஸ் இருக்கும். 150 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 300 மார்க் எடுக்கலாம். அப்போ 50% ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டாலும், இப்போ அதை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கும் 50% ஆல் கேட்டகரிஸ் அண்ட் எஸ்சி எஸ்சிஏ 45% அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 40% கொடுத்துருப்பாங்க. ஸோ 50%ங்கிறது 150. இந்த 150ங்கிறது வந்து மேண்டேட்ரி, எல்லோரும் 150 மார்க் எடுத்துருக்கணும். அப்போ கட் ஆஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இல்லாமல் டஃபால் இருக்குது. இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இப்போ எப்படின்னா 150 மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 40 மார்க், 150 மார்க் 190 மார்க் எடுத்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் கட் ஆஃபை தாண்டி எல்லாருமே வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 190 மார்க் எடுத்தாங்கன்னா ஆவரேஜாக எல்லோரும் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடலாம். அப்போ மற்ற ரூஸ்டர் ஃபரை ஃபார்ம் அப் பண்ணிங்கன்னா 190லேருந்து கொஞ்சம் கூட குறைக்கலாம் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்கன்னா 190ங்கிறதே இங்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ ஆவரேஜாக கரெக்டாக சொல்லப்போனால் 175லேருந்து 180க்குள்ளே இது வந்து ஓப்பன் ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே கட் ஆஃப் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரெல்லாம் 180 மார்க் எடுத்தீங்களோ யூ வில் கெட் அ குட் ஸ்கோர். அதேமாரி பார்த்தீங்கன்னா 180லேருந்து 165, 160 இந்த ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜில் இருக்கிறது. அப்போ உங்களோட ஸ்கோர் வந்து ஆவரேஜாக 150ங்கிறது மேண்டட்ரி, 150 மார்க் எல்லாருமே வந்து ஆவரேஜாக எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதும். 180 எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்க ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளேயே நீங்கள் ஓப்பன் கோட்டாலே டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம். அதுக்கு கீழே யாரெல்லாம் 165க்கு மேலே 80க்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ரூஸ்டர் படி ஃபார்முலாவில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்பிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன் அடிஷன் டு தட் டிஆர்பி வந்து இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது அவங்களோட பார்வை எதில் போனால் லா காலேஜ் டிஆர்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி. சொல்லப்போனால் 22 நாளுக்குள்ளே ஒரு எக்ஸாமுக்கு தேதி அறிவிச்சு முன்கூட்டியே அறிவிச்சு அந்த எக்ஸாம் எல்லாம் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டாக இருக்கிறது அதையும் வந்து குயிக்காக அந்த சொன்ன தேதியில் ஹால் டிக்கெட்டை விட்டு அந்த எக்ஸாமை நேற்று வரைக்கும் கரெக்டாக நடத்தி முடிச்சதுனால இது ஒரு மிகப்பெரிய சாதனைனால் சொல்லணும். அவ்வளோ சீக்கிரமாக அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஸ்பீடில் லா காலேஜ் டிஆர்பி அண்ட் ஆர்ட்ஸ் டிஆர்பி. ஸோ அடுத்தது இருக்கிறது இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி, அதுக்கப்புறம் லா காலேஜ் டிஆர்பி. இந்த டிஆர்பி நம்ம ஏற்கனவே நிறைய தடவை வீடியோலையும் சொல்லியிருந்தோம். இப்போ டிஎன் செட்டுக்கு வந்து எந்த ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்களோ அதே ஸ்பீடில் வந்து இதை ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த எக்ஸாமும் சீக்கிரம் நடைபெறும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் கட் ஆஃபை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு
50ங்கிறது மேண்டேட்ரி, 170 to 190ங்கிறது வந்து இட்ஸ் ஆவரேஜ் திங். அப்போ 190ங்கிறது வந்து ஓப்பன் கோட்டாக்கில் இருந்து வச்சுக்கலாம், 180லேருந்து 190 வரைக்கும். அதேமாதிரி 170லேருந்து 180 வரைக்கும், 179 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜ் கட் ஆஃப் வச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு ஃபுல் கால்குலேஷன் போட்டு ஆவரேஜ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதினவங்களும், ரொம்ப டஃபாகவும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் செட் எக்ஸாமினேஷன் கட் ஆஃப் மற்ற இதுக்கு பற்றின அப்டேட் டீட்டெயில் அண்ட் ஆர்ட்ஸ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, லா காலேஜ் டிஆர்பி, இதுக்கப்புறம் வரப்போகிற பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான அப்டேட்டும் நம்ம ரெகுலராக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கான எக்ஸ்க்ளூசிவாக சில வீடியோஸ்லாம் போடுறோம். நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த மற்ற வீடியோ எல்லா வீடியோ விட இந்த எஜுகேஷன் வீடியோவில் தான் வந்து அதிகமாக ஒரு 30லேருந்து 32 வியூ கூட போகிறது இல்லை. இதுவும் உங்களோட ஃபேவருக்காக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கீப் சப்போர்ட்டர்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப், மறக்காமல் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இதுக்கான விஷயம் நாங்கள் எதுக்கு அடிக்கடி இதை சொல்கிறோம் அப்படின்னா, ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸே கிடையாது. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 500 வியூ கூட 300 கூட போகல. பட் வி ஆர் மேக்கிங் த சக்ஸஸ் பாயிண்ட். கரெக்டாக நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்டு கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதை சொல்லிட்டோம். ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாமாக தான் நடக்க போகுது அப்படிங்கிறது அதை யாருமே நம்பல. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ 1 வருஷம் ஆக போகுது. இந்த வர ஏப்ரல் வந்துச்சுன்னா 1 வருஷம் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்குள்ளேயே இந்த எக்ஸாமையும் முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. படிங்க, கீப் ஆன் டூயிங் தட். இது எல்லாமே நிறையா அப்டேட்டுக்கான வீடியோஸ், ஒரு எக்ஸாம் டெக்னிக்ஸ் எப்படி நம்ம பிளான் பண்ணலாங்கிறதும், அது மாதிரி செட் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு கட் ஆஃப் பொறுத்தளவு மட்டும் இல்லாமல் இன்னும் அப்டேட்டான விஷயம் என்னென்ன இருக்கோ அதையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.